அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் ட்ராமாவோட சம்மரி பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ட்ராமாவோட ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா வில்லி லோமேன். இவருக்கு வந்து 63 வயசு ஆகுது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களுமே வந்து வில்லி லோமேன் கூட தங்கலை. அவங்க 2 பேரும் வந்து தனியாக இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்குற இந்த ட்ராமா வந்து நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமா வந்து 2 நாளில் முடிஞ்சிடுது. மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது, டியூஸ்டே வந்து முடிஞ்சிடுது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மண்டே ஈவினிங் ஆகுது. வில்லி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 2 பசங்களும் அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மனைவியும் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன், அந்த பசங்க வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த 2 பசங்க தன்னுடைய பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வில்லி வந்து தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு போகிறாரு. பட் அவருடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிப்ரெஷன்லேயே இருக்கார். ஸோ அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, ஏன் அவங்க முகம் வந்து டல்லாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு. அதுக்கு அந்த வில்லி லோமேன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சரியாக சேல்ஸ் வந்து பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கார் ஓட்டவே வந்து எனக்கு இப்போது ரொம்ப பயமாக இருக்குது, நான் நிறைய விபத்து பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலி வில்லியோட ப்ராப்ளம் என்ன, அவருக்கு வந்து 63 வயசு ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து நிறைய கடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த 2 பசங்களையுமே வந்து பொறுப்பாக இல்லை, சரியாக வேலை பார்க்க மாட்டாங்க, சரியான வருமானம் இல்லை. இந்த டென்ஷன் எல்லாமே அவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, காரை வந்து சரியாக ஓட்ட மாட்டுறாரு. டிராஃபிக் ரூல்ஸை வந்து சரியாக ஒபே பண்ண முடியல அவரால். ஸோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா காரும் சரியாக ஓட்ட முடியல. அதனால் வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்குது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுடைய ஓனர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, உன்னால் வந்து சரியாக ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது, நான் அவனுக்கு வந்து சேலரிலாம் தரமாட்டேன், இதுக்கப்புறமா கமிஷன் மட்டும் தான் தருவேன்னு சொல்லிடுறாரு. ஸோ சேலரிக்கும் கமிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, சேலரின்றது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு, இதுதானா இந்த அமௌண்ட்டு தான் வரும். பட் கமிஷன் அப்படி கிடையாது. அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவருக்கு கமிஷன் தரும். ஸோ இப்போ அவருக்கு கமிஷன் மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ அந்த கமிஷனுமே வந்து கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி கிட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், இந்த மனுஷனுக்கு 63 வயசு ஆகுது, ஏன் இவர் வந்து இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காருன்னு. ஆக்சுவலி இவர் வேலை செய்கிறாருல, அந்த கம்பெனியில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து 84 வயசு. 84 வயசு வரைக்குமே அவர் வந்து சேல்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு சேல்ஸ் பண்ணலான்னு. அப்படி போயிட்டு இருக்கப்பவே அவர் வந்து இறந்துட்டார். அதாவது இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர் வேலை செய்கிறப்பவே இறந்துட்டார். அவருடைய இறுதி அஞ்சலிக்கு அந்த கம்பெனியில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து பில்லிக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த மனுஷன் 84 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுருக்கான், நமக்கு 63 வயசு தானே ஆகுது, நம்மளால் ஏன் செய்ய முடியாதுன்ற மாதிரி அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து வேலைக்கு போகிறாரு. ஓகேங்களா? அன்றைக்கி நைட்டு அம்மா வந்து தன்னுடைய 2 பசங்கிட்ட பேசுகிறாங்க. என்னென்னா, நீங்கள் ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயோ தங்கியிருக்கீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலே இருங்க, நம்ம வீடை சுற்றி எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது, இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நிறைய கடன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து நிறைய சூசைட் அட்டம்ப்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அப்பா வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கார். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், வீட்டை வந்து பொறுப்பாக பார்த்துக்கணுன்னு அம்மா வந்து 2 பசங்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அந்த பசங்களுக்கும் புரியுது, நம்ம இதுக்கப்புறம் வந்து வெளியே எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வந்து வீட்டிலே இருக்கலான்னு. அதில் ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அப்பா கிட்டே போய் பேசுகிறான். என்னென்னா, நான் வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு ஓனர் வந்து பக்கத்தில் இருக்கார், அவருடைய நேம் வந்து ஆலிவர், நான் அவரை போய் மீட் பண்ணுறேன், அவர் கண்டிப்பாக வந்து ஒரு லோன் அமௌண்ட் தருவாருன்னு சொன்ன உடனே அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அப்பா வந்து சில அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு, அந்த ஆலிவர்கிட்ட போய் எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற மாதிரி சொன்னவொடனே அந்த பையனையுமே வந்து நோட் பண்ணிக்கிறான். சரிப்பா, நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அன்றைக்கி நைட் வந்து முடியுது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் வில்லி லோமேன் வந்து தன்னுடைய ஓனரை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காரு. எதுக்காகனா, அவரால் வந்து காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியல சேல்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவருக்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா அவரால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்கறதுக்காக தன்னுடைய ஓனர் பார்க்க போகிறாங்க. ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவரால் வந்து கார் வந்து ஓட்ட முடியல என்னால், எனக்கு பக்கத்துலேயே வேலை கொடுங்கன்னு கேட்ட உடனே, இல்லை முடியாது, உனக்கு இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, இல்லைனா இங்கேருந்து போயிட்டுன்னு ரொம்ப அரகண்ட்டாக பேசுகிறாங்க அந்த ஓனர். வில்லி வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, அவருடைய சுச்சுவேஷன், அவருக்கு இருக்க ப்ராப்ளம், கடன் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் ஓனர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாரு, ஆல்ரெடி உனக்கு சேலரி தரது கிடையாது, கமிஷன் மட்டும்தான், உனக்கு இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, இல்லை போயிட்டே இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அரகண்ட்டாக தான் பேசுகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உனக்கு வேலைலாம் கிடையாது, நான் உன்னை டெர்மினேட் பண்ணிடுறேன்,
நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு வில்லி அனுப்பிடுறாங்க. வில்லி வந்து இன்னும் டிப்ரெஷனில் விழுந்துடுறாரு. ஐயோ என்னடா ஆச்சு, இன்னைக்கு நாளே வந்து ரொம்ப மோசமாயிருச்சு அப்படி என்ன பண்ணுறாருன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணுறாரு. நேற்று நைட்டு வந்து இவங்க பேசுனாங்கல்ல ரெஸ்டாரண்ட்டில் நம்ம மீட் பண்ணலான்னு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறாரு. எப்படியாவது நம்ம பையன் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஆலிவர் கிட்ட வந்து வாங்கிடுவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அங்கே நடந்ததே என்னென்னா அந்த ஆலிவர் வந்து திமிரு பிடிச்சவன். அவன் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் நம்ம வில்லி பையன்கிட்ட. ஆக்சுவலி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரமாக ஆலிவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். 6 மணி நேரம் கழித்து தான் அவன் வரான். அந்த பையன் போய் பேசுகிறான். பட் அந்த ஆலிவர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி என்ன பண்ணுறான்னு ஆர்கண்டாக பேசிடுறான். இவனுக்கு சரியான கோபம் வந்துடுது. இவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த ஆலிவர் ரூம்லேருந்து ஒரு பென் ஒன்று இருக்கும். அதை வந்து நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஓகேங்களா. அடுத்து என்ன நடக்க போகுது, லைஃப்பில் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோன்னு வில்லியோட மைண்டில் இதே தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த 2 பசங்களும் வந்துடுறாங்க. வில்லி தன்னுடைய பசங்கிட்ட உண்மையை சொல்லிக்கிடுறாரு. எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, நீங்கள் தான் குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி நான் போய் அவனை போய் மீட் பண்ணேன், பட் அவன் எனக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, நான் அந்த பெண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போது 3 பேருக்கு வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் போகுது. அப்பாவும் பசங்களுக்கும் ஆர்குமெண்ட் போகுது. வில்லி என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்ட் ரூம் கிளம்பி போகிறாரு. அந்த போயிட்டு வர கேப்பில் இந்த 2 பசங்க வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வில்லி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. என்னென்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லியோட ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா சாக்கர் ஃபுட்பால் வந்து சூப்பராக விளையாடுவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அவன் லைஃப்பில் ஜெயிப்பான்ற மாதிரி வில்லி வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பசங்களுக்கும் வில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேட், நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தார். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினான ஒரு டேடு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். தன்னுடைய அப்பாவை வந்து ரோல் மாடலாக வச்சுட்டு இருந்தாங்க அந்த 2 பசங்க. ஓகேங்களா. அப்போது ஒன்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த வில்லியோட ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து காலேஜ் ஒரு செமஸ்டரில் மேக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுறான். இதை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறதுக்காக ரூமுக்கு வரான். அப்போது அப்பாவோட ரூமில் வந்து வேற ஒரு லேடி இருக்காங்க. அந்த பையனுக்கு புரிஞ்சிருது அப்பா வந்து வேறோட அஃபேரில் இருக்காருன்ற மாதிரி. இப்போ அவன் வந்து என்ன டிசைட் பண்ணிடுறான்னா, நம்ம இத்தனை நாள் அப்பா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் டேடு, ரொம்ப டிசிப்ளின் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். பட் இவர் வந்து அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. இதை வந்து அவனால் ஏற்றுக்க முடியல, தான் அப்பா வந்து தன்னை ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணிக்கிறான்னா காலேஜ் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறான். ஓகேங்களா. காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டு அவன் வந்து வேறு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு லைஃப்பில் நம்ம எப்படியாவது அப்பாவை ஜெயிக்கணும், நம்ம வந்து லைஃப்பில் வந்து அவரோட பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நிறைய வேலை வந்து தேடுறான். பட் அவனுக்கு செட் ஆகலை. ஓகேங்களா. இதை எல்லாத்தையுமே வில்லி வந்து நினச்சிட்ருக்காரு. நம்ம பையன் வந்து அந்த காலேஜை முடிச்சிருந்தானா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும், லைஃப்பில் எங்கேயோ போயிருப்பான். பட் நம்மளால தான் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம பசங்களோட லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு. நம்ம பசங்க தோற்றதுக்கும் நான் தோற்றதுக்கும் நம்ம ஃபேமிலி வந்து டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கும் நான் பண்ண சில தவறுகள் தான் சொல்லிட்டு ரொம்பவுமே டிப்ரெஷனில் விழுந்துடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா அவர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நம்ம இறந்துட்டோன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தான் கிடைக்கும். ஸோ நம்ம வாங்கியிருக்க கடன் எல்லாமே வந்து அந்த இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடும், எல்லாமே வந்து கிளைம் பண்ணிடும். ஸோ நம்ம இருக்கிறத விட நம்ம வந்து இறந்துறத மேலுன்னு என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பிளான் வந்து பண்ணிடுறாரு. ஓகேங்களா. இப்போ அந்த 2 பசங்க வந்து லேட் நைட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொடனே தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க. ஸோ அம்மா வந்து கேட்குறாங்க எங்கடா அப்பான்னு. இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் நடந்தது, நாங்கள் அப்பா விட்டுட்டு வந்துட்டோன்னு சொன்னோடனே அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடா இது, அப்பா இப்படி தான் விட்டு வருவீங்களா, பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே, அவரே வந்து பாவம் ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருக்கார், ஏன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டோட பின்புறம் போகிறாங்க. அங்கே வந்து அப்பா வந்து இருக்கார். பட் அவரோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கார மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த நாள் வெட்னஸ்டே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. அவங்க வந்து சூசைட் வந்து கமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அவரோட இறுதி அஞ்சலிக்கு நிறைய பேர் வரவே இல்லை. அவர் வந்து ஆக்சுவலி வேலை செஞ்சுட்டு இருந்தார் ரைட்டுங்களா. அவருக்கு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு யாருமே வரல. அவங்களுடைய ஃபேமிலி ப்ளஸ் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த இன்சூரன்ஸ் மணியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கடன் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிக்கிறாங்க. ஓகேங்களா. இதோட இந்த ட்ராமா வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு வேறு ஏதாவது நாவல், போய்ட்ரி இல்லை வந்து ஸ்டோரிஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணுன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.